கொஞ்சம் ஓப்பனா பேசுவோமா? ஆட்டோக்கார அண்ணனுங்களுக்குலாம் ஒரு வேண்டுகோள். ரீசெண்டா சென்னைக்குள்ளேயே ஒரு இடத்துல போறதுக்காக ஆட்டோ புக் பண்ணியிருந்தேன். ஒரு ஆப்ல ஆட்டோ புக் பண்ணியிருந்தேன். ஆட்டோ வந்துச்சு, ஓடிபியை சொன்னேன், ஆட்டோ கிளம்பிச்சு. ஆட்டோக்கார அண்ணன் ரோட்டையும் பாக்குறாரு, கீழேயும் பாக்குறாரு. ரோட்டையும் பாக்குறாரு, கீழேயும் பாக்குறாரு. எனக்கு டவுட் ஆயிடுச்சு. அந்த அண்ணன் அப்படி என்னதான் கீழே பாக்குறாரு அப்படின்னு பார்த்தா, ஹெட்போன் மாட்டிட்டு கீழே போன் வச்சிருக்காரு. ஒரு ஸ்டாண்ட்ல போன் வச்சிருக்காரு. ஒரு ரீல்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஒரு 30 செகண்ட் 60 செகண்ட் ரீல்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஒரு வாட்டி அந்த ரீல்ஸை பார்த்துட்டு ஆட்டோ ஓட்டுறாரு, ரீல்ஸை பார்த்துட்டு ஆட்டோ ஓட்டுறாரு, ரீல்ஸை பார்த்துட்டு ஆட்டோ ஓட்டுறாரு. நம்ம ஊரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியல. ஏதாவது பைக்கார நடுவில் உள்ள வருவான், நான் ஏதாவது குறுக்கில் வரும், குழந்தைங்க ஏதாவது நடுவில் போகும். சோ இதெல்லாமே அது அவ்வளவு அழகா மேனேஜ் பண்ணிட்டு ரீல்ஸையும் பார்த்துட்டு ஆட்டோ ஓட்டுறாரு. நல்ல டேலண்ட் தான் அவருக்கு. பாட்டு கேட்டு ஓட்டினா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டா பார்த்துட்டு ஓட்டுவாங்க. சோ ரீல்ஸை பார்த்துட்டு ஓட்டும் போது கீழே பாக்குறாங்க, மேலேயும் பாக்குறாங்க. ஒரு வாட்டி 60 செகண்ட்ஸ்க்கும் ரீல்ஸை மாத்தி மாத்தி ஓட்டிட்டே இருக்காங்க. ஆனா எல்லாரும் இது பண்றது இல்ல. ஒரே ஒரு பர்சன்டேஜ் அண்ணங்களுக்கு மட்டும் தான் இப்படி பண்றாங்க. சோ அந்த அண்ணங்களுக்கு மட்டும் தான் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட். இந்த மாதிரி ரீல்ஸை பார்த்துட்டு ஆட்டோ ஓட்டாதீங்க. உங்களை நம்பி ஒரு 3% 2% வரும். கொஞ்சம்